வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. கொள்ளிடம் பகுதியில் சுதந்திர தின விழா. ஆகஸ்ட் 15. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. விழாவிற்கு கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கி பேசினார். ஒன்றிய ஆணையர் தியாகராஜன், பிடிஓ உமாசங்கர், ஒன்றிய குழு துணை தலைவர் பானுசேகர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கோவிந்தராஜ், பிரஸ்னேவ், ஒன்றிய அவைத் தலைவர் ராஜேந்திரன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் லட்சுமி பாலமுருகன், பரக்கத் நிஷா, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ராஜா, மணிமாறன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் நாகராஜன், இளவரசன் மற்றும் ஒன்றிய பொறியாளர்கள், அலுவலர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கொள்ளிடம் ஒன்றியம் வட்டார கல்வி அலுவலகத்தில் 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இதில் வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி அவர்கள் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். அலுவலக பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கொள்ளிடம் வட்டார வள மையத்தில் மேற்பார்வையாளர் ஞான புகழேந்தி தேசிய கொடி ஏற்றி வைத்து பேசினார். ஆசிரியர் பயிற்றுனர்கள், பிசியோதெரபிஸ்ட், சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு கணக்காளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் சீர்காழி ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியில் சுதந்திர தினம் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. கோலப்போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கல்லூரி தாளாளர் டாக்டர் ஞானசேகரன், ஆசிரியர் சண்முக கீர்த்தி மற்றும் ஆசிரியர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். கொள்ளிடம் கடைவீதியில் வியாபாரிகள் சார்பில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. கொள்ளிடம், புதுப்பட்டினம் ஆகிய காவல் நிலையங்களிலும் அனைத்து பள்ளிகள் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடி ஏற்றி வைக்கப்பட்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.